சென்னையிலேயே அந்த நீங்கள் கேட்டிங்களா கேள்வி, நீங்கள் உங்களை தக்க வைக்கிறதுன்னு அது ரொம்ப போராட்டம். ஒரு பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டு சினிமாவிலே இருக்கணும், வயசு ஏறுது, மெச்சு நமக்கு பொண்ணு கொடுக்க மாட்றாங்க, சினிமானா பொண்ணு கொடுக்க மாட்றாங்க. ஆனால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த படத்தில் நடிச்சிக்கலான்னு ஃபோட்டோ எடுப்பாங்க. எல்லா பெட்ரோல் தீரும். ஒரு 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 ஏசிக்குள்ளே இப்போ திடீர்னு பணத்தை வச்சு படம் எடுத்துகிட்டு டைரக்டர் ஆயிடுவான். படம் ரிலீஸ் பண்ணுறதுல தான் கஷ்டப்படுவான். ஒரு ஏசிக்குள்ளே தான் உட்காந்துருப்பான். ஒரு பெட்ரோல் ட்ரை ஆகி வெயிலில் ஒரு நம்ம 20 கிலோமீட்டர் வண்டியை தள்ளிக்கிட்டே பசியோடு தள்ளிட்டு வந்திருக்கேன் நான். பஸ்ஸு கூட்டத்துக்குள்ளே இடம் போட்டு உட்கார முடியாமல் நின்று, சரி வயசானவங்களை உட்கார வச்சு அந்த கூட்டத்துக்குள்ளே நின்று வந்திருக்கிறேங்க. ரொம்ப போராட்டங்கள் தான் எல்லாமே. அதை 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 சந்திக்க தான் எனக்கு தெரிஞ்சு ஆக்டிங்கில் நான் கிளாஸுக்கு போய் கற்றுக்கலை. ஆக்டிங் அங்கே இல்லைங்க. நம்மளோட அசிங்கமும் நம்மளுடைய அவமானங்களும் நம்ம பார்க்குற மனிதர்களை நம்ம பேஸ் பண்ணுற விதங்களும் நம்ம எந்த அளவுக்கு நம்மளை பக்குவப்படுத்துறதை நான் அனலைஸ் பண்ணுறேன். நான் அதை 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 நான் அதை நான் அதை நான் என்ன சொல்கிறேன்னா, அதை நான் யோசிக்கிறேன், அதை என்ஜாய் பண்ணுறேன். அதுதான் எனக்கு ஆக்டிங்காக கற்றுக்கு வெளியே வருதுன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் சும்மா என்ன சொல்கிறது, தியரி தான், மனப்பாடம். அது ஆக்டிங் ஃபோக்கஸ் பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கன்னு. நம்ம சந்திக்கிறோம்ல, ஒரு இடத்துல நிராகரிக்கப்படுறோம்ல, அங்கே நம்ம நடிப்புக்கான விஷயம் இதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு குப்பை கொட்டுற இடத்துல ஒரு அம்மா எப்பா போன வாரமே ஒரு 20 ரூபா தரேன்னியப்பா, சில்லறை இல்லாமா 500 ரூபா இருக்குது, சும்மா போய் சொல்லாதப்பா அப்படின்ட்டு போகுது. அதுக்கு நம்ம குப்பை கொட்டுறமாவுக்கு ஒரு 15 ரூபா கொடுக்க முடியலையே. இதுதான் நம்மளை நடிகை மோல்டு பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். நான் சந்திக்க தருணம், நான் ஒவ்வொரு இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கே தான் நான் நடிப்பை கற்றுக்கிறேன். எனக்கு காலம் என்னை கற்றுக் கொடுத்து தொழில் ரீதியாக என்னை கொண்டு போகுது, அவ்வளோதான். என்னை என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை வளர்க்குறாங்க. அப்படி தான் நான் என்னை நினைக்கிறேன்.